இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா திருக்குறளை பற்றி பார்க்கணும். திருக்குறள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியுது. உலக பொதுமொழி, பொய்யாமொழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் இருக்குது. நம்ம மொழிகளுக்கு திருக்குறள் வேறு பல மொழிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. திருக்குறள் இல்லாத ஒரு அறக்கருத்து வேற என்ன மொழி என்ன அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் ஆசிரியர் இருக்கிற திருக்குறளுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1330 குறட்பாக்கள், 133 அதிகாரங்கள் இருக்குது. இதுல நம்மளுக்கு என்ன அப்படின்னா குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பகுதியை என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பறிதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. அதாவது உலக உயிர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை குறிப்பின் மூலமாக உணர்த்துவது, அந்த குறிப்பை எவ்வாறு மக்கள் அறிந்து கொள்வது என்ற ஒரு நிலையை நம்ம என்ன பண்றோம், இங்கே தெளிவாக தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய உள்ள குறிப்பு என்பது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய செயல்பாட்டில் சிறப்பாக அமைய வேண்டும், சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் இந்த திருக்குறள் போன்ற அறநூல்களை என்ன பண்ண வேண்டும், கற்றுத்தேர வேண்டும். அவ்வாறு அறநூல்களை கட்டும்போது பிழையராக கட்ட வேண்டும். ஆகவே பிழையராக கட்ட வேண்டும் என்ன வேண்டும் என்று என்ன சொல்ல வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு நூலை கட்டுறோம் என்றால் முழு மனதோடு அதனுடைய பயன்பாடுகளையும் அதனுடைய தெளிவுகளையும் நாம் என்ன பண்ண வேண்டும், கற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சீரோடும் சிறப்போடு இருக்கக்கூடிய நூல்களை ஆங்காங்கே படித்து கொண்டு இருப்பது ஒரு நிலையான பண்புக்கு நிகராகாது. அது மாதிரி திருக்குறள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிழையர கற்க வேண்டிய நூல். அதுவும் நம்ம குறிப்பறிதல் போன்ற பகுதிகள் அந்த நிறைகளை எல்லாம் குறைகள் இல்லாமல் ஆக்கும் ஒரு நிறைநிலை மட்டுமே மையமாக கொண்டு படிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நூலாக இங்கே அமைந்திருக்கின்றது. மேலும் திருக்குறளை பற்றி பார்க்கும்போது நிறைய தலையாய செய்திகள் நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டே வரோம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அதுக்கடுத்து குறிப்பறிதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம குறிப்பறிதல் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உள்ளத்தினுடைய நிலைப்பாட்டை பற்றி நம்ம வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், தயாராகணும் அப்படிங்கிறத வள்ளுவர் என்ன பண்றாரு, ஆழமாக நம்ம என்ன பண்றாரு சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனுடைய நடைமுறையும் அவனுடைய வாழ்வியல் செயல்பாடுகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய செயலுக்கேற்ப அவனுடைய உள்ள குறிப்பும் கொஞ்சம் வேறுபாடு அடைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே என்ன பண்றாங்க, சிறப்பாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. உள்ள குறிப்பறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, குறிப்பு அப்படிங்கிறது உலக உயிர்களுக்கு பொதுவாக ஒரு சில குறிப்புகளை நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தலைவர்கள், அதுக்கடுத்து யாரு அங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள், ஆன்றோர்கள், அதுக்கடுத்து அரசர்கள் எல்லாமே அந்த உள்ள குறிப்புகளை என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுவாங்க. அந்த உள்ள குறிப்புகள் அப்படிங்கிறது வெளிப்படையான குறிப்புகளா இல்லை வெளிப்படை இல்லாத குறிப்புகளா அப்படின்னு சொல்லி நோக்கலாம். ஒரு சிலர் தங்களுடைய கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு குறிப்பை தந்து செல்லலாம். ஒரு சிலர் மறைவான ஒரு பொதுவான ஒரு குறிப்பை கொடுத்துக்கலாம். அந்த பொதுவான குறிப்புகளை வச்சு நம்ம என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலக ஜீவராசிகள் தன்னுடைய நடத்தையை தெளிவாக பயன்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது அதனுடைய உள்ள குறிப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும், அறியணும். அந்த உள்ள குறிப்பை எதனால அறியணும், எதை வச்சு அறிய முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக என்ன பண்ணிக்கிறார் வள்ளுவரிங்க விளக்கிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த உலக ஜீவராசிகள் ஆறறிவு படைத்த ஜீவராசி யாரு அப்படின்னா மனித இனம். அப்படி மனித இனத்தில் வாழக்கூடியவர்களுடைய உள்ள கிடக்கையை, இந்த உள்ளத்தை நம்ம என்ன பண்ணணும், குறிப்பாக அறிய முடியும் அப்படிங்கிறத என்ன பண்றாங்க சொல்றாங்க. நம்ம நடக்கக்கூடிய செயல்பாட்டு முறைகளை வச்சுட்டு நம்ம அவங்க என்ன பண்ணிடலாம், அனுமானமா அவங்க என்ன பண்ணிடலாம் தீர்மானிச்சுக்கலாம். இவர்கள் ஏற்பட்டவர்கள், இத்தகைய தன்மை உடையவர்கள், இத்தகைய குறிப்பினால் இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு தெளிவான பேச்சு நிலை இல்லை அப்படின்னா ஒரு சில குறிப்புகள் கொடுத்து கொண்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அதன் மூலம் அவர்கள் பல விளக்கங்களை விளக்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிறதை நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கப்பாடல்கள் தலைவர் தலைவி பற்றி சொல்லும்போது ஒரு சில நிகழ்வுகளை சொல்லும்போது ஒரு சில குறிப்பு மட்டும் தலைவனோ தலைவியோ என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்க. அதை முழுமையாக உணர்ந்து கொண்டு அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு முறையை நம்ம என்ன பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள்ல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பறிதல் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பாடமாக நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தலையாய ஒரு நிலை. இதன் மூலம் ஒவ்வொரு மனித இனம் தன்னுடைய இனம் சார்ந்த உள்ள குறிப்பை, உள்ள நிகழ்வை எவ்வாறு வெளிப்படையாக அந்த குறிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம் இங்க பார்க்கணும். இப்போ பல மனிதர்களை வாழ்வியல் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பழகி கொண்டு இருக்கிறோம். அதுல நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பகுத்தறிவது என்பது ஒரு நிலைப்பாடு. அதுல பகுத்தறிவதற்கு கூட என்ன விரிவான ஒரு நிலை அப்படின்னா,
ஒரு சிலர் யாருக்குள்ள குறிப்பை வச்சுட்டு தெளிவா பேசுறாங்களோ, அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் மறைமுகமா சில செயல்பாடுகள் செய்யறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உள்ள உணர்வை வெளிப்படையாக நம்மளுக்கு ஒரு குறிப்பின் மூலம் அறிந்து கொள்வது தான் என்ன உள்ள குறிப்பைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வணக்கம். இதுல திருக்குறள் ரொம்ப சிறப்பா ஆசிரியர் விளக்கிக்கிறாரு. நன்றி. வணக்கம்.